ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வா. சாய்தான் உன்னை அழைத்தேன், நீயாக இங்கு வரவில்லை. சாய்தான் உன்னை இந்த பதிவை பார்ப்பதற்காக அழைத்தேன். எதிலும் பயம் வேண்டாம், நான் இருக்கிறேன். முதலில் நான் சொல்லும் விஷயத்தை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி நிச்சயமாக அமையும் காலம் வந்துவிட்டது. அதற்கு முன்பு நீங்கள் நிறைய இடத்தில் சுதாரித்து கொள்ள வேண்டும். புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற ஒரு பயம் உன்னுடைய மனதை போட்டு ஆழ்த்துகிறது. உன்னை சந்திக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லவும் தான் வந்தேன். தயவு செய்து பொறுமையாக கேள். கவலைப்படாதே, எல்லாம் மாறும். ஒரு நேரம் அல்ல, ஒரு நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு உயரத்தை பார்க்கத்தான் போகிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காலகட்டங்கள் இது. இந்த காலகட்டத்தில் நீ எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன்னை ஏமாற்றுவது ரொம்ப சுலபம். அதனால் நீ ஏமாந்து விடுவாய். இந்த காலகட்டங்கள் மிக மிக கவனமாக இருக்கும் காலகட்டங்கள் ஆகும். நிறைய இடத்தில் வழி வேதனைகளும் நிறைய இடத்தில் பாரங்களையும் சந்தித்த உன் வாழ்க்கையில் எப்பொழுது விடிவு காலம் வரும் என்பதை கேட்டுக்கொண்டு இருந்தாய். ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் போராட்டங்களுக்கு மட்டும் குறையல்ல. உன் போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை போராட வைத்து கொண்டே இருந்தது. உன்னுடைய வாழ்க்கைக்காக நிறைய விஷயங்களை நீ செய்த பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் உன்னை செய்ய விடாமல் தடுத்தார்கள். அதில் முக்கியமானவர்கள்தான் உன்னுடைய உறவினர்கள். நீ வாழ்ந்தாலும் பேசினார்கள், தாழ்ந்தாலும் பேசினார்கள். வாழும் பொழுதும் என்ன பேசினார்கள்? இவள் எப்படி முன்னுக்கு வருகிறாள் என்பதை தெரியவில்லை. இதெல்லாம் நல்ல காசாக இருக்குமா என்று பேசினார்கள். சிலர் தவறாக பேசினார்கள், சிலர் சரியாக பேசுவதாக நினைத்து கொண்டு தவறாக பேசினார்கள். ஆக மொத்தம் உன்னுடைய உறவினர்கள் பேசுவது அத்தனையும் தவறான ஒன்றே. நீ அனைத்தையும் காதில் வாங்காமல் தான் இருந்தாய். காலங்கள் நேரங்கள் அனைத்தும் அவரவர்களுக்கு நிச்சயமாக பதிலை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, நீ தெய்வத்தை உண்மையாக வணங்குகிறாய் என்ற ஒரு நம்பிக்கையின் மூலமாக நீ வணங்கும் தெய்வம் உன்னை கைவிடுமா? சோதனை செய்தாலும், மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னை கவலைப்பட வைத்தாலும், அடுத்தவர்களை பேசுவதற்கு வாய்களை கொடுத்தாலும் உன்னை கவலைப்பட வைக்குமா தெய்வம்? இல்லை அடுத்தவர்களை அப்படியே விடுமா தெய்வம்? அடுத்தவர்களையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு இருந்தால் தெய்வத்திற்கான மரியாதை என்னவாக இருக்கும்? சொல் பார்க்கலாம். இல்லை, நீ இத்தனை நாள் போராடியதற்கான உன்னுடைய கண்ணீருக்கும் என்ன மதிப்பு இருக்கும்? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அசிங்கமாக பேசிவிட்டு, உன்னை எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் குறைவாக பேசிவிட்டு, ஒவ்வொரு இடத்திலேயும் உன்னை தாழ்த்தி தாழ்த்தி பேசிவிட்டு, இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையைப் போலவே அவர்கள் வாழ்க்கை ஆகிவிடுமோ என்ற ஒரு பயத்திற்கே வந்துவிட்டார்கள். ஒரு மனிதனை பேசுவதற்கு முன்பு 1000 முறை யோசிக்க வேண்டும். 1000 முறை யோசித்தால் தவறு செய்ய மாட்டான். ஆனால் ஒரு நபர் என்னதான் நடக்குது, அடுத்தவனை பேசினா என்னதான் ஆகும், எல்லாத்தையும் பார்த்துருவோமே அப்படின்னு பேசுகிறான்னு வச்சுக்கோ. அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன பேசுகிறானோ, மற்றவனை என்ன பேசுகிறானோ அது அவன் வாழ்க்கையில் நடந்துவிடும். எவ்வளவோ சொத்து சுகங்கள் வைத்திருக்கலாம். என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதுப்பா, என்னுடைய வாழ்க்கை உன் வாழ்க்கை மாதிரி ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு எப்படி வேணாலும் மாறும். அது யாருக்கு எப்படி வேணாலும் எது வேணாலும் நடக்கும். இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும்னு இங்கு யாருடைய தலைவிதியையும் யாராலையும் சரியாக சொல்ல முடியாது. சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க, வாழ்க்கை தானே, இவ்வளோ நாள் நல்லதானே இருந்தது, இனிமேலும் நல்லா தான் இருக்கும் என்ற ஒரு விஷயத்தில் கர்வத்தோடு இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தாலே தெரிந்துவிடும் வாழ்க்கை என்றால் எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பது. அதனால் அகந்தையோடு ஒரு மனிதன் வாழக்கூடாது. நீ அகந்தையாக இல்லை என்றாலும் உன்னுடைய நேரம் காலம் உன்னை அனைத்தையும் இழக்க வைத்தது. ஆனால் திரும்பவும் உன்னை அனைத்தையும் சேர்க்க வைத்துவிடும். அது எனக்கு தெரியும்.
ஆனால் அவர்களுக்கு தெரியாது தானே. அதனால்தான் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, நடந்தது நடந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அளவைத்தவர்கள் 24 மணி நேரமும் உன்னை அளவைத்து கொண்டே இருப்பார்கள். அதை நான் பார்த்து கொண்டே இருப்பேன், அதை ரசித்து கொண்டே இருப்பேன் என்று நீ நினைத்தால் அது உன்னுடைய தவறாகும். என்னுடைய பிள்ளையை ஒருவன் தவறாக நினைக்கிறான், அள வைத்து விட்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்தது அவன் நரகத்தை சந்திப்பான் என்பதை அர்த்தம். புரிந்ததா? ஏகப்பட்ட விதமான காயத்தோடு ஏகப்பட்ட விதமான அழுகையோடு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பொழுதும் நீ அழும் பொழுது என்ன கதறலது, அந்த அளவுக்கு கதறலும் கண்ணீரை மட்டுமே நீ வைத்திருந்தாய். எனக்கு முன் நீ வந்து அழுவாய். என்னுடைய மனமானது அவ்வளவு வேதனையில் இருக்கும். சீக்கிரமாக இந்த பிள்ளையுடைய வேதனையை குறைத்து விட வேண்டும், சந்தோஷங்களை அதிகமாக்கி விட வேண்டும். இதற்கு பிறகு இந்த பிள்ளை யாருக்கு மத்தியிலும் அழக்கூடாது. இந்த பிள்ளை யாருக்கு மத்தியிலேயும் இனிமேல் கவலைப்பட்டு கண்ணீர் வேதனை ஓடலாம் இருக்கக்கூடாது. என்னுடைய பிள்ளை ஒரு சிறந்த பிள்ளை என்பதோடு இந்த பிள்ளை இந்த பூமியில் இருக்க வேண்டும், பூமியிலிருந்து என்னிடம் அற்புதமாக வந்துவிட வேண்டும் என்ற எண்ணம்தான். தங்கமே, உன்னை பார்த்து அதிகமான நபர்கள் காயப்படுத்தி விட்டார்கள். ஆனால் இனிமேல் உன்னை யாரெல்லாம் அள வைத்தாய், யாரெல்லாம் உன்னை வேதனைக்கு ஆளாக்கினாய் என்பது தெரியும். உனக்கு தெரியும், உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும். அனைவருமே நீ என்ன மாதிரியான வழிகளை சம்பாதித்தாயோ, என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவித்தாயோ, அந்த அனைத்து கஷ்டங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகிறார்கள். இது சொல்லும் பொழுது நீ ஆறுதலுக்குத்தான் நீ என்னிடம் சொல்கிறாய் என்று நினைக்கலாம். ஆனால் இது ஆறுதலுக்கான வாக்கல்ல. உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் எப்பொழுதும் ஆறுதலுக்காக எதையும் சொல்வது அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கிறதோ, எது நடக்குமோ அதை மட்டுமே உன்னிடம் கொண்டு வருவேன் என்பதுதான். நான் என்னுடைய கடமையை செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொண்டு வருவேன். தீர்க்கமான ஒரு முடிவு கிடைக்கும். வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும். நான் உன் குடும்பத்தில் ஒருவன். உன்னுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என் கையிலேயே உள்ளது. எதற்கும் எந்த காலத்திற்கும் குறையல்ல. எல்லாமும் எப்பொழுதும் நிறைகள் மட்டுமே. ஓம் சாய்ராம்.